நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். 7 நாள் அவர் இணைக்கிறார்னா ஒன்று ஒன்றா படைக்கிறார். 7வது நாள் அவர் இணைக்கிறார்னா ஓய்ந்திருந்தார். அன்னைக்கு ஓய்ந்திருந்தார்னு சொன்னால், அன்னைக்கு இணைக்கிறார்னு சொன்னால் படைப்பு அனைத்தையும் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் எல்லாத்தையும் படைச்சிட்டார். எல்லாம் படைக்கப்பட்டாயிற்று. ஆனால் என்ன செய்யப்படலைன்னா ஆசீர்வதிக்கப்படலை. அப்போ என்ன செய்கிறாருன்னா 7வது நாள் அதை என்ன செய்கிறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அது வாசிங்க பார்ப்போம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தன்னுடைய வேலைகளை எல்லாம் கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் இந்த 7வது நாளை, இந்த 7 நாளும் படைத்ததை அவர் என்ன செஞ்சார் சொன்னால் ஆசீர்வதிச்சார். இது மாதிரி 6 நாள் நம்ம என்ன செய்கிறோம்னா வேலை செய்கிறோம். 6 நாள் என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். இந்த 6 நாள் வேலை செய்ததை 7வது நாள் என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரும். இது ஆசீர்வதிக்கலை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டு. அது மனுஷனுக்கு என்ன செய்யாதுன்னா நன்மை தராது. மனுஷனுக்கு என்ன தராது? பலனை தராது. மனிதனுக்கு அது ஆரோக்கியத்தை தராது. மனிதனுக்கு அது சமாதானத்தை தராது. மனிதனுக்கு ஒரு நிறைவை தராது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவு வேண்டும் என்று சொன்னால், முழுமை வேண்டும் என்று சொன்னால், அது எதுன்னு சொன்னால் கடவுளுடைய ஆசீர்வாதம். கைது நிச்சயம் நல்லா கடவுள். இப்போ நமக்கு வீடு இருக்குது. இந்த வீடு இருந்தால் வீடு பெரிய வீடாக இருக்குது, கார் இருக்குது. ஆனால் அதில் ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன நடக்கும்? அதை அனுபவிக்க முடியாது. அதனால தான் கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாராம். ஆனால் அனுபவிக்கும் பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தரமாட்டார். இந்த அனுபவிக்கும் பாக்கியம், ஆசீர்வாதம் நமக்கு எப்போ கிடைக்கும்னு சொன்னால் அது கடைசியாக ஆசீர்வாதத்துக்கு அதை கொடுக்க வேண்டும் கடவுளிடத்தில். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் அர்ப்பணம். இதைத்தான் அந்த பாட்டில் பாடணும். அன்னை மரியாள், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். கைவிடி நிச்சயம் நல்ல கரங்கள், நல்ல விஷயம். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம உடலை கடவுளை அர்ப்பணிக்கலைன்னா, கடவுளுக்கு நம்ம கொடுக்கலன்னா கடவுள் இதை என்ன செய்ய மாட்டாரு? இல்லை வாசம் பண்ண மாட்டார். இதேமாரி நம்ம உழைச்சதை, வேலை செஞ்சதை, அந்த விவசாயத்தினுடைய பலன்களை, ஆடு மாடினுடைய பலன்களை அன்னைக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த தேவாலயத்திலே கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து தன்னுடைய விளைச்சலை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். அதுதான் காணிக்கை. காணிக்கையினுடைய சிஸ்டம் என்னென்னா, தாம் நிலத்தையும் தன் நிலத்தில் விளைந்ததையும் கடவுள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கும். நீ 6 நாள் என்ன செஞ்சிருக்கிற? ஸ்கூலுக்கு போயிருக்கிற, காலேஜுக்கு போயிருக்கிற, படிச்சிருக்கிற. உன் படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா தான் அது உனக்கு என்ன கொண்டு வரும்? பலனை கொண்டு வரும். எனக்கு ஆசீர்வாதம், நான் படிப்பு தான் முக்கியம். நான் என்ன செய்வேன்? படிப்பேன், பாஸ் பண்ணுவேன், வேலையெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதில் அந்த ஆசீர்வாதம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அது உனக்கு நிறைவை என்ன செய்யாது? நிம்மதியை என்ன செய்யாது? அப்போ நிறைவு என்பது, முழுமை என்பது, ஆசீர்வாதம் என்பது எங்கே இருக்குன்னு சொன்னால் நாம் உழைத்ததை, நாம் படித்ததை, நம்மளுடைய தாழ்ந்துகளை, நம்முடைய திறமைகளை, இறைவா இது நீ தந்தது, இதை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். கைதுகளமாக இந்த குழந்தை நீ தந்தது, இந்த குழந்தையை நான் என்ன செய்கிறேன் உமக்கு. என்னைக்கு நாம் கடவுள் தந்ததை, நம்ம உழைச்சதா இருக்கட்டும், நம்ம படித்ததாக இருக்கட்டும், நம்ம படித்து சம்பாதிச்சதாக இருக்கட்டும், நம்ம வேலை பார்த்து உழைச்சி சம்பாதிச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே வந்து சேரணும்னு சொன்னால் கடவுளிடத்தில் வந்து சேரணும்.
இதுதான் கடவுளுடைய சன்னதிக்கு வருவது. ஆலயத்துக்கு வருவதனுடைய அர்த்தம் என்னன்னா, கழுதை நம்ம ஆராதிக்கலாம் தான், அங்கே அவர் ஆராதிக்கிற ஆளே இல்லையா? எத்தனை கோடான கோடி தூதர்கள், பரிசுத்தவான்கள், நிறைவேற்ற நீதிமான்கள் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் வந்து ஜனமொழி கையை கட்டி ஏதோ தோத்திரம் அல்லையே சொல்லிட்டாப்புல, இது அவருக்கு ஆராதனை ஆயிடுமா? இதுதான் ஆராதனை அவர் நினைக்கிறாரா? ஆராதனை என்பதே வேறு. ஆனால் ஆலயத்திற்கு நாம் வருகிறதுடைய விதம் எதற்கு என்று சொன்னால், இந்த 6 நாளும் இறைவா நான் வேலை செய்திருக்கிறேன், 7வது நாள் நான் வேலை செய்த எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். 6 நாள் தேவன் படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7வது நாள் அதை இணைக்கிறார் சொன்னால் ஆசீர்வதிக்கிறார். படைத்ததா படைப்பையும் படைச்சிட்டு அப்படி விட்டுல, அது ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய உடமைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால தான் உபாகமம் 20 சொல்லுவார், உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய களஞ்சியங்களை நான் ஆசீர்வதிப்பேன். எடுத்து வாசிங்களை பார்ப்போம். உபாகமம் 28வது அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியையும் ஆசீர்வதித்திருப்பார், உன் நிலத்தின் விளைச்சலையும் கனிகளையும் ஆசீர்வதிப்பார். உன் மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் ஆடுகளின் மந்தைகளும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு வழியிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏங்க இது எல்லாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தில் தாங்க இருக்கு உங்களுடைய நிறைவு முழுமையெல்லாம். இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதையெல்லாம் யார்கிட்ட கொண்டு வரணும்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கு கடவுள்கிட்ட கொண்டு வரும். ஜெபம்னா என்ன? ஆண்டவரே, இந்த 7 நாளும் உடலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறேன், பலத்தை கொடுத்துருக்கிறேன், வேலை பார்த்து நான் இந்த 7வது நாள் உங்களுடைய பாதத்தில் ஓய்வு காரணம். 7வது நாள் என்னென்னா ஓய்ந்து இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு என்ன கிடையாது ஓய்வே. ஒவ்வொரு வேலை என்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? 7 நாள் பண்ண எல்லாத்தையும் கொண்டு வந்து சரண்டர் பண்ணி ஒப்படைச்சி இதை ஆசீர்வாதம் வைக்கிறார். இது என்ன செஞ்சுதாங்க? அப்போ இந்த 7வது நாள் எதுக்கு கடவுள் இதை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், இந்த ஓய்வு நாளுக்கு எதுக்குன்னு சொன்னால், இந்த சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்கணும், ஆன்மாவுக்கு வேலை கொடுக்கணும். சரீரத்திற்கு ஓய்வு, ஆன்மாவுக்கு வேலை. இந்த சரீரம் வேலை செய்யும்போது ஆன்மா ஓய்வு எடுக்கிறது. இந்த சரீரம் ஓய்வு எடுக்கின்ற பொழுது, மனமும் சரீரமும் ஓய்வு எடுக்கின்ற பொழுது ஆன்மா வேலை செய்கிறது. இந்த ஆன்மா தான் கடவுளோடு என்ன செய்ய முடியும்? உறவாட முடியும், செயலாற்ற முடியும். அதனால போன வாரத்தில் பார்த்தோம், பிலிப்பியர்கள் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 22 நினைக்கிறேன். அங்கே தன்னுடைய மனதின் எண்ணங்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறார்? மனிதன் புழக்கத்தில் இருக்கிறான். அங்கே அவன் புழங்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த புழக்கத்தில் இருக்கணும்னு சொன்னால், அங்கே குடியிருக்கணும்னு சொன்னால், அங்கே நம்ம புழக்கத்தில் இருக்கணும்னு சொன்னால்
நம்ம என்ன செய்யணும்னா வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா மாலை குளிச்ச நேரத்தில் இன்ப உணத்தில் தேவன் என்ன செய்தார்? உலாவி கொண்டிருந்தார். ஆனால் மனுஷனோடு அவர் உரையாடி கொண்டிருந்தார். புழக்கத்தில் இருந்த மனிதன் கடவுளோடு புழங்கி கொண்டிருந்தான். இந்த ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? இன்னைய வேலையை நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், இந்த வேலையை செஞ்சுருக்கிறேன், இது ஆசீர்வதிங்க, இன்னைக்கு விலையை போட்டு வந்திருக்கிறேன், ஆசீர்வதிங்க, இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ படித்து பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கிறேன், இதை என்ன செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்போ இறைவனை என்ன செய்யணும்னா இரவும் பகலும் அந்தி சந்தி வேலையிலையும் நீ என்ன செய்யணும்னா தேடணும், நினைக்கணும். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது உன் சரீரத்துக்கு ஓய்வு கொடுத்து இந்த ஆன்மாவுக்கு வேலை கொடுக்குறது. இங்கே தான் இறைவன் என்ன செய்கிறாருன்னா அதை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஓய்வு எப்பொழுது நம்ம வேலையை முடித்து ஓய்வு எடுக்கிறோமோ அப்பொழுது தான் ஆசீர்வாதத்துக்கு போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா எல்லாம் இருக்குது. அதான் சொல்கிறேன், கடவுள் அதை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? கல்யாணம் நடந்திருக்கு, ஆனால் அந்த திருமணத்தை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? இந்த திருமணத்தை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகணும். ஏதோ கோயிலில் வச்சு எல்லா திருமணமும் கோயில் தான் நடக்குது. நீங்கள் கிறிஸ்துவ ஆலயம் கிறிஸ்துவ கோயில் தான் கோயில் நினைக்கிறீங்க, இந்துக்கள் நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்து கோயில் தான் கோயில் நினைக்கிறாங்க. நீ கோயிலில் கட்டுறியா, வீட்டில் கட்டுறியா, காட்டில் கட்டுறியாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அந்த திருமணத்திலே கடவுள் ஆசீர்வாதம் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். கைதிகளமாக நீ குழந்தை ஹாஸ்பிட்டலில் பெற்றெடுக்கியா இல்லை வீட்டில் பெற்றெடுக்கியா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அலைநயத்தில் உள்ளவங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்காக ஒரு நேரத்தை துணி காரியை கொண்டு வந்தேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா அது வேலை வந்துட்டு போச்சு. நான் தற்செயலில் அங்கே நடந்து போகும்போது பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்டில் அது குழந்தை பிறந்துச்சு. எங்கே டெலிவரி ஆயிடுச்சு? செவக்கால வளர்க்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் டெலிவரி ஆயிடுச்சு. வேறு நம்ம அப்போ வேன் வச்சுருந்தோம். அந்த வேனில் ஏற்றி கொண்டு அவங்களை வீட்டில் கொண்டு என்ன செய்யணும், வீட்டில் விட்டு வந்தேன். அதனால் ஒரு குழந்தை எங்கே வேணாலும் பிறக்கலாம், ஆனால் அந்த குழந்தை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? கைவிடுக்கலாம். அதனால் இன்னைக்கு இந்த படைப்புகள் அனைத்தையும் 6 நாள் படைச்சிட்டு கடவுள் என்ன செய்கிறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கிறது தான் முக்கியம். வீடு கட்டலாம், நீ பெரிய வீடாக கட்டலாம், ஒரு 1 கோடி ரூபா 2-3 கோடி ரூபாய்க்கு கூட நீ நினைச்சலாம். ஆனால் அந்த வீட்டை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு அது கொண்டு போகப்பட்டிருக்கிறதா? கல்யாணம் இது தொபியாசாவும் இதில் இருக்கு. திருமணமாகி 3 நாள் அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக கடவுளுடைய பாதத்திலே காத்திருந்தார்கள். சாராலும் தொபியாஸ் முதல் நாள் அவர்கள் திருமணமாகி கடவுளுடைய பாதத்திலே காத்திருக்கும் போது ரபேல் என்கிற தூதுவன் அவளுக்குள்ள இருந்த அந்த தீய கொல்லி பிசாசை அவர் என்ன செஞ்சார்னா வனாந்தரத்தில் கட்டி போட்டான். 2வது நாள் அவருடைய சாபங்களையும் இருளையும் அகற்றி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். 3வது நாள் குழந்தை பேர் அவர்களுக்கு உண்டாகும்படி ஆசீர்வாதம் பெற்றார். 3 நாள் அவங்க என்ன செய்யலன்னா திருமணமாகி இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா கடவுளுக்காக காத்திருக்கிறார், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார். அது வரைக்கும் அவங்க திருமணமாகி முதல் நாள் அவர்கள் முதல் இரவுக்கு அவங்களுடைய அந்த மஞ்சத்துக்கு போகும்போது அவளை திருமணம் செய்தவர்கள் செத்துக்கணும். காலையில் அவனை தூக்கி என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். இதே போல் தான் தொபியாசுக்கு திருமணம் ஆகியிருக்கும் போது மாமனும் மாமியாரும் இங்கே திருமணம் ஆகி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, தூங்க போயிருக்கிறாங்க, இங்கே குழி வெட்டிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? காலையிலே இவனு செத்து போக அவனை தூக்கி என்ன செய்யணும். காலையிலே பார்க்கின்ற பொழுது 2 பேரும் உயிரோடு சுகமாக தூங்கி கொண்டிருந்தார்கள். கைவிடுகிறார்கள். ஏன்? திருமணமாகி 3 நாள் அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக கடவுளுடைய பாதத்திலே காத்திருந்தார்கள், தவம் செய்து கொண்டிருந்தார்கள், தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அந்த இல்லறம் ஒரு தேவ தூதனையே அவனுக்கு நியமிச்சிட்டார். அவங்க கூடவே தேவதூதன் நினைக்கிறார்னா வழிநடத்தலுக்கு இன்னைக்கு நமக்கு தேவதூதன் விட கடவுளுடைய ஆவியானவரே நமக்கு துணைகளாக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைதட்டுங்கள்.
இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம். நான் வேலை பார்த்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் வீட்டை கட்டினேன், நான் படித்தேன், நான் பாஸ் ஆகிட்டேன், நான் வேலை வாங்கிட்டேன், நான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன். நீ லவ் பண்ணி கல்யாணம் முடி, இல்லை தாய் தாப்பம் பார்த்து நீ கல்யாணம் முடி. நீ கல்யாணம் எப்படி முடிக்கிற? ஆனால் கடவுள் அந்த திருமணத்தை ஆசீர்வதித்தார். கடவுள் இந்த திருமணத்தை, இந்த வாழ்க்கையை, இந்த இல்லற வாழ்க்கையை நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தேன். அதனால இன்னைக்கு கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு மனுஷனையோ அவனுடைய உழைப்பையோ கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? யாரும் கடவுளுக்கு என்ன செய்யலை. ஏதோ ஒன்று அர்ப்பணிக்கிறோம். கல்யாணம் என்பதும் ஒரு அர்ப்பணித்தல் தான். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். இதுதான் இதில் தாலியில் சொல்கிறாங்க. இன்னாருக்கு நான் இவரை வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் இவருக்கு நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்நாளை என் வாழ்க்கையை இவருக்கு என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு அர்ப்பணிக்கிறீங்க, ஒரு மதத்திற்கு. கத்தோலிக்க சபை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஸ்தாபனத்துக்கு, இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு எங்களை என்ன செய்கிறோம்? அர்ப்பணிக்கிறோம். ஒரு சபைக்கு, ஒரு ஸ்தாபனத்துக்கு அர்ப்பணிக்கிறது. ஆனால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது. சவுலையும் பர்னபாவையும் ஆவியானவர் தன்னுடைய ஊழியத்திற்காக, அந்த ஆவியானவருக்காக அர்ப்பணிக்கிறார்கள். அதனால் கடவுளுக்கு அர்ப்பணமாகிறது என்பது வேறு, ஒரு ஸ்தாபனத்துக்கு அர்ப்பணிக்கிறது வேறு, ஒரு பெண் ஆணுக்கு அர்ப்பணிக்கிறது வேறு, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அர்ப்பணிக்கிறது வேறு. ஆனால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது என்பது வேறு. கடவுளுக்கு அர்ப்பணித்தல் என்பது வேறு. கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், கடவுளுடைய ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். கைதிருக்கிறோம் எல்லா கடவுளுக்கும். இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கும் போது அங்கே யார் வாசம் பண்ணுறா? இதை வாசிங்க. சவுல் உதாரணத்தை நீங்கள் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது, அவனை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது, அவனுடைய மனசு நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தது. போதும், நீ கடவுளை விட்டு நீ கடவுளுக்கு அர்ப்பணிக்காம நீ உலகத்துக்கு அர்ப்பணித்திருக்கும் போது ஒரு தீய ஆவி என்ன செய்யும்? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரியணும். இந்த அர்ப்பணங்கிறதுல பல வகை இருக்கு. நீ கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கிறோம். ஒரு ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் கடவுளுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அன்னை மரியாள் ஏதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி அவர்கள் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். கைதடிகளை பார்ப்போம். அங்கே கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வந்து அங்கேதான் இயேசு இணைக்கிறாருன்னா, இந்த உலகத்துக்கு மனுஷனாக பிறக்கிறார். இன்னைக்கும் கோயிலுக்கு வர்றது, எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு வர்றதையோ கோயிலுக்கு போகிறதையோ பைபிள் சொல்லலை. ஆனால் அங்கே என் வாழ்க்கை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? அங்கே கடவுளோடு நான் புழக்கத்தில் இருக்கிறேனா, ஐக்கியத்தில் இருக்கிறேனா, அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறேனா, அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறேனா, அவர் என்னோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வாசம் பண்ணுவேன், அவனும் எனக்கு என்னோடு வாசம் பண்ணுவான். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு. இன்னைக்கு கல்யாணமான தம்பதியில் ஊட்டி விடுதாங்களா? இவங்க அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க, அவங்க இவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. கடவுள் என்ன செய்கிறாரு? நமக்கு ஊட்டி விடுறாரு.
நமக்கு விருந்தளிக்கிறார். இதுதான் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரணும்னா, 6 நாள் வேலை செஞ்சுருக்கேன்ப்பா, 6 நாள் உழைச்சிருக்கிறேன், 6 நாள் படிச்சிருக்கிறேன், இந்த 7வது நாள் எதை செஞ்சுருக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இதோ நான் உங்களை வணங்குகிறேன், உன் பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், தவம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன். இந்த நாளை நான் உம்மோடு செலவிட விரும்புகிறேன், உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன், உம்முடைய புழக்கத்தில் இருக்க விரும்புகிறேன். இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, டெய்லி மாலை குளிர்ச்சியான நேரத்தில் குளிச்சுட்டு அவர் பாதத்தில் உட்கார்ந்து நான் மன்னிச்சேன்னா கடவுளோட வரார். இப்படி நம்ம வாழ்க்கை இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் யார் வர முடியாதுன்னா விசுவாசம் வர முடியாது, ரிலீஜன் வர முடியாது. இன்றைக்கும் உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கடவுள் கேட்கிற எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னால் அர்ப்பணம். இதை லேவியன் விசுவாசம் பிடிச்ச அந்த லேவியன் தெரிந்த ஆவி சொல்லும், இயேசுவே எங்களை கெடுக்கவா வந்தேன், நீ கடவுளுக்கென்று அர்ப்பணமானவர். கைவிடுங்களை பார்ப்போம். உங்ககிட்ட எங்க பருப்பு வேகாது, உங்களுக்கு முன்னால நாங்கள் நிற்க முடியாது, நீங்க இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க முடியாது. நாங்கள் இவனை விட்டு போயிருந்தோம், ஆனால் நாங்கள் தங்குவதற்கு ஏதாவது வழிகிறோம். இந்த பன்னிகள் இடத்துல போய் தங்கி கிடக்குமா அப்படின்னு சொல்லி பன்றியிடத்தில் தங்குவதற்கு போ தங்கி கொண்டாரு. அந்த பன்னிகள் அந்த ஆவிகளை தான் அந்த ஒரு பெரிய படையே அந்த பன்னிகள் 2000 பன்னிகள் உள்ளே போச்சு. பன்னிகள் என்ன செஞ்சுன்னா, இந்த ஆவிகள் உள்ளே போன உடனே அது கடலுக்குள் பாய்ந்து மாய்த்து தன் உயிரை என்ன செய்வது மாய்த்து கொண்டது. அதனால இந்த உலகத்தில் கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுளுடைய ஆவியானவருடைய சஞ்சலத்தில் வாழலை அப்படின்னு சொன்னால் எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது, எப்போ விபத்து நடக்குதுன்னு தெரியாது, எப்போ கஷ்டம் வரும்னு தெரியாது, எப்போ துன்ப நாள் நமக்கு துன்ப நேரம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்கிறவனை இந்த உலகத்தில் எதுவுமே தொட முடியாது, எதுவுமே தொட முடியாது. இந்த உலகத்தின் அதிபதி பலவான் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் என்று வேறொன்றுக்கும். நீ கடவுளுக்கு உன் வாழ்க்கையை, உன் உடைமைகளை, உன் பிள்ளைகளை நீ அர்ப்பணிச்சிருக்கும் போது உன் குடும்பத்துக்குள்ளே விசுவாசம் வரவே முடியாது, எதையும் தொடவே முடியாது. ஏன்னா நீங்கள் படைத்தவருக்கு பலவானுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். கைதிட்டுகளை பார்ப்போம். நல்ல கரங்களை கட்டி காலையில் எழுந்த உடனே என்னை படைத்தவரே இந்த நாளை தந்திருக்கிறேன், இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், இந்த நாள் செய்ய போகிற வேலையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், இந்த நாள் என் குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் இடத்தில் ஒப்படைக்கிறேன், கஷ்டங்களை ஒப்படைக்கிறேன், வியாதியை ஒப்படைக்கிறேன், கடன் பிரச்சனைகளை ஒப்படைக்கிறேன், என்னுடைய தேவைகளை ஒப்படைக்கிறேன், இன்னைக்கு நான் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் இடத்தில் ஒப்படைக்கிறேன். நீர் செய்கிறார், நீர் நடத்துகிறார். சாயங்காலம் என்ன சொல்லணும், அவர் நடத்தினார், அவர் செஞ்சார், நான் அதை பண்ண அவர் பண்ணார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் பண்ணேன், நான் சமைச்சேன், என்னது ஏன் இல்லை, என் புருஷன், என் வீடு, நான் கட்டின வீடு, நான் கருமாயப்பட்டு களை வெட்டி கல் உடைச்சி நான் சம்பாதிச்சு எடுத்த அந்த சொத்து. அங்கே கடவுள் என்ன செய்ய மாட்டார், விசுவாச களவன் பண்ணிடுவான். இந்த நான் எனதுன்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே விக்கிரகம். நான் எனது அல்ல, நான் அவருடையவன், எல்லாம் அவருடையது, எல்லாம் அவரால் வந்தது, எல்லாம் அவரால் நடந்தது அப்படின்னு சொல்றது பூராமே என்னதுன்னு சொன்னா தேவனுடைய ஆவிக்குரிய வழிபாடு. கைதுகளை பார்ப்போம். அவர் கொடுத்தார், அவர் செஞ்சார், அவர் நடத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஆவி வழிபாடுன்னா இதான் வழிபாடு. ஏதோ கையை கும்பிடுறது, கையை கட்டுறது, இது வழிபாடு என்பது அவரை மேன்மையாக நினைப்பது, மேன்மைப்படுத்துகிறது. என் நாமத்தை எந்த இடத்துல நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ, மேன்மைப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துல நான் உங்களை என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடலை கையிட்டு நல்ல கடலை. மார்க்கெட்டில் நீ என்ன செய்ய, இது அவர் விளைய வச்சிருக்கு, அவர் என்ன விளைய வச்சிருக்கிறாரு, அதை என்ன செய்யிருக்கிறார். அப்போ கடவுள்
வழிபடுற வழிபாடுன்னா என்னன்னா, அவர் செஞ்சார். நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன், இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால், இருக்கிறேன்னு சொன்னால் அதை அவர் வச்சிருக்கிறார். எல்லாத்திலையும் நீங்கள் அவரை பார்க்க வேண்டும், எல்லாத்திலையும் நீங்கள் அவரை சொல்ல வேண்டும். அதைத்தான் கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆவிக்குரிய வழிபாடு. வழிபாடுங்கிறது ஏதோ கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு போகிறதோ, கை தட்டிட்டு போகிற, பாட்டு பாடிட்டு போகிறதோ, தேங்காய் உடைச்சிட்டு போகிறதோ, கிடாய் வெட்டிட்டு போகிறது அல்ல. எல்லா இடத்துலையும் இது கடவுள் தந்தது. இந்த குழந்தையை கடவுள் தந்தார். இது கடவுளுடையது. அவர் என் கரத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். சாஜி பிள்ளைகள் இருந்துச்சு, ஏதோ அந்த குழந்தையை நினைச்சிருக்கிறாருன்னா ஆண்டவன் கொண்டாந்து நினைச்சிருக்கிறாரு, நம்ம இடத்துல நெஞ்சிட கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த குழந்தையை என்ன செய்யணும்? அவருடைய குழந்தை, அவர் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு. நான் அப்படி மனநிலையில் தான் நினைச்சேன். அவங்க பிள்ளைன்னு பார்க்கல, கடவுளுக்கு இந்த குழந்தையை என்ன செஞ்சிருக்காரு, நம்ம இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார். அந்த குழந்தைங்க எப்படி இருந்து பார்த்தேன், சிறுவ மாதிரி இருந்துச்சுங்க. சும்மா அப்படி குண்டு கத்தரிக்க மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளைய பார்த்தா அன்றைக்கி பேட்டிக்கு அந்த வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருக்காரு. நெத்தலும் தொத்தலுமா இருக்கு, எலும்பு இந்த துளியுமா இருக்கு, கண்ணு உள்ள போய் கிடக்கு, எனக்கு உள்ள கிடக்குங்க. எப்படி இருந்துச்சு அந்த குழந்தை? என்ன சுறுசுறுப்பா, என்ன ஆக்டிவா, எல்லாத்தையும் சிரித்து எல்லாத்தையும் போய். அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்த பிள்ளை மாதிரி. எல்லாருக்கும் சின்ன பிள்ளை, எல்லாரும் இந்த பிள்ளைய பாசமாக பார்த்தீங்க, எல்லாரும் இந்த பிள்ளைக்கு பண்டை வாங்கி கொடுத்தீங்க. அவங்க அப்பா அம்மா கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா வாங்கி கொடுக்க மாட்டாங்க, துட்டில் இருந்துருவாங்க, போ இருக்குன்னு அப்படிம்பாங்க. ஆனால் அது கேட்ட உடனே கேட்டதை வாங்கி கொடுக்கும். ஏன்னா கடவுள் அந்த குழந்தை இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார். கைவிடுங்களா? அப்போ நம்ம பெற்றது அதான் சொல்கிறோம்ல, கடவுளுடையதுன்னு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, எதையும் வித்தியாசமாக பார்க்க மாட்டீர்கள். கைவிடுங்களா பார்ப்போம். அப்போ ஒருத்தருக்கு சண்டை போட முடியுமா? கடவுள் தந்தது, கடவுள் கொடுத்ததுன்னா சண்டை போட முடியுமா? இந்த பிள்ளை தப்பு பண்ணாலும் சண்டை போட முடியுமா? அங்கேதான் மன்னிப்பு இருக்கிறது, அங்கேதான் கருணை இருக்கிறது, அங்கேதான் இரக்கம் இருக்கிறது. அது அந்த ஊருக்காரங்க, அவங்க அண்ணன் ஜாதிக்காரங்க, அந்த கோயிலுக்கு போகிறவங்க. இப்படி நம்ம பார்க்கறதுனால தான் என்ன செய்யறோம்னா சண்டை சச்சரவு. இங்கே யாரும் இருக்க முடியாது, கடவுள் இருக்க முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது. உங்களெல்லாம் நீங்களாம் அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்க கோயிலுக்கு வரவங்க அப்படின்னு நினைச்சோம்னா நான் ஒரு ஊழியக்காரனா என்ன செய்ய முடியாது. கடவுள் தந்த கடவுளுடைய பிள்ளைகள். கைதிகளா பார்ப்போம். அதனால தான் உங்களை நேசிக்க முடியுது, அதனால தான் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியுது, அதனால தான் உங்களுக்கு இந்த நல்ல கருத்துக்களை காரியங்களை என்ன செய்ய முடியுதுன்னா உபதேசம் பண்ண முடியுது. நீ சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? சண்டை வர்றதுக்கே காரணம் என்ன? இது கலாப் இல்லை, நிக்கலமா இல்லை, சிறந்தாய் இல்லை, காளியம்மா இல்லை, மாரியம்மா இல்லை, சுப்பிரமணியம் இல்லை. இது கடவுளுடைய பிள்ளையாக பார்க்கின்ற பொழுது அன்பு மட்டுமே இருக்குமே தவிர பிரிவினை இருக்காது, ஜாதி இருக்காது, மதம் இருக்காது. அங்கே எந்த விதமான வேற்றுமையும் கசப்பும் வேறும் வெளிச்சாக இருக்காது. ஒரு அலையிலே சொல்லுங்க, அங்கே சத்தமாக சொல்லுங்க. இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்வு, இதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு. அங்கே குறை என்பதே இருக்காது, அங்கே நிறைவு மட்டும்தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு மனநிலையில் பாருங்கள், பக்கத்து ஊருக்காரங்களை இப்படி ஒரு மனநிலையில் பாருங்கள். இன்றைக்கி இந்த 70-80 கிராமத்துலேயும் நம்ம பிரதர் வந்துட்டார். ஏன் நம்ம பிரதர் வந்திருக்காருப்பா, இந்த சிவகுளம் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பாஸ், இந்த மற்றவங்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பிரதர் முடிப்பான். ஏன்னா நான் அவங்கள்ட்ட பழகிற விதம், பார்க்கிற விதம், அவங்களுக்கு பணி செய்கிற விதம். அதனால் இன்றைக்கும் கிறிஸ்தவங்க கோயிலுக்கு வர்றவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லாம்
இந்த சிவகுலம் இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்க தோட்டத்தில் போய் ஏதாவது ஒன்று வேணும்னா பிரதர், நம்ம பிரதருக்கு இல்லாத எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் கோயிலுக்கு வரவங்க கூட என்ன செய்வாங்கன்னா யோசித்து கொஞ்சம் பிச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு வராத ஆட்கள் கொடுக்குறத நான் பார்க்குறேன். அது கோயிலுக்கு கொடுங்க. நம்ம பிரதர் அவர் என்ன செய்வார்? ஏன்னா எல்லாரையும் இந்துவாக இருக்கட்டும், அவன் கருப்பனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காத நமக்கு உதவி செய்கிறவனாக இருக்கட்டும், உதவி செய்கிறவனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்று போல பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்கிறீர்கள். கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்கிறவனுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் கடவுளால் உண்டாக்கப்பட்டது, கடவுளுடையது, கடவுள் தந்தது. இது மூணு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கடவுளால் உண்டாக்கப்பட்டது, கடவுள் தந்தது, கடவுளுடையது. ஒரு வழியிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அதெல்லாம் நாம் பெற்றது நினைக்க மாட்டோம், ஏன் புள்ள நினைக்க மாட்டோம். எப்பொழுது எனது, என்னுடையது, ஏன் புள்ள, ஏன் வீடு, ஏன் புருஷன்னு சொல்லிட்டியோ அங்கே சிலை வழிபாடு வந்துவிட்டது. கடவுளை மறுதளிக்கின்ற, கடவுளை தகர்க்கின்ற எல்லாமே சிலை வழிபாடுங்க. இன்னைக்கு உலகத்தில் ஆவிக்குரிய சபைக்கு போகிற அத்தனை பேரும் சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறான். அத்தனை பேரும் சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறான். கடவுள் கொடுக்கணும்னு நீ பெற்றெடுக்க முடியுமா? அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு உனக்கு அந்த சக்தி யாரு? அந்த குழந்தையை முதல்ல உண்டாக்குறதுக்குரிய அந்த சிஸ்டத்தை யார் கொடுத்தது? இந்த பாடிக்கு யார் கொடுத்தது? கண்ணை வச்சிங்களா? மூக்கை உண்டாக்குனீங்களா? ஒரு மூக்கு பிடிச்சுட்டியா? மூக்கை பிடிச்சி இப்படி சைஸ் பண்ணி இப்படி 2 ஓட்டையை விட்டு இப்படி எதாவது படிச்சியா? சம்மந்தமே இல்லை. இப்படி அழகான பேஸ், முகம் பார்க்குறது அப்படி சம்மன்ஸ் மாதிரி இந்த முகத்தை ஏதாவது படைச்சி உண்டாக்குனியா? இல்லை. என்னுடைய ஏன் நான் பெற்றது ஏன் இல்லை. இதுதான் என்னதுன்னு சொன்னால், கடவுளை மறுதலித்து விட்டு, கடவுளை படைத்தவரை புறக்கணித்து விட்டு தன்னை என்ன செய்கிறது? கடவுளாக்கி கொள்கிறது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் சிலை வழிபாடு. ஒரு ஆவிக்குரியவன், ஆத்மீகவாதியை சொல்லவே மாட்டான். இதோ கடவுள் நடந்து போகிறா, இதோ கடவுள் இருக்கிறா, இதோ கடவுள் காலை நீட்டிக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. செய்தலோ ஒரு நிலையை சொல்லுவோம், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன்.